குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனோட கண்டினியூஷன்ஸ் பார்ட் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட் நம்ம டேட்டா என்னென்னு படித்தோம், இன்ஃபர்மேஷனாக என்னென்னு படித்தோம், தென் மெமரியோட ஆக்குபை எப்படி பண்ணும், மெகாவாட், டெராவாட், ஜிகாவா அப்படின்னு மெமரியோட சைஸஸ்லாம் படித்தோம். அண்ட் தென் கன்வர்ஷன்ஸ். நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து 4 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க: டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். இதில் டெசிமல் தான் மேக்ஸிமம் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மித்த நம்பர் சிஸ்டம்ஸும் ஒர்க் பண்ணுவோம். அது எப்படின்றத தான் படிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா டெசிமல் டு பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன்ஸ் பற்றி படித்தோம் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும். இன்றைக்கி ஃப்ராக்ஷனல் பாயிண்ட்ஸை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமல்லேருந்து பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பை 2. அதாவது நமக்கு என்ன ஃப்ராக்ஷன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பை 2வால் மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பர் ஃப்ராக்ஷன்ஸாக கொடுத்துருக்குறாங்களோ பாயிண்ட் வேல்யூவில் அதை மல்டிப்ளை பை இன்ட்டு 2 போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே 0.4 வருது இல்லையா. பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு டார்க்காக தெரியல. ஸோ 0.4 ஓகேவா. ஸோ இந்த 0.4ல் இந்த 0 இருக்குது இல்லையா, பிஃபோர் பாயிண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வருது இல்லையா, இது என்னது இன்டீஜர் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டீஜர் பார்ட்டை நம்ம எடுத்து எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஆன்சரை கெட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் வரும். ஸோ 0.2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0.4. ஸோ இதோட ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மறுபடியும் எடுத்து இதோட ஆன்சரை எடுத்து மறுபடியும் 2வால் மல்டிப்ளை பண்ணும். ரிப்பீட்டேஷன்ஸ் பார்ட் கிடைக்கிற வரைக்கும் அப் டு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 0.4 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது 0.8 கிடைக்கும். இப்போது என்ன பண்ணுவேன், நான் மறுபடியும் இந்த 8 எடுத்துக்கோங்க இல்லையா, இந்த 8 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0.8 இன்ட்டு 2 1.6. ஸோ இந்த 1.6ல் 1ங்கிறது இன்டீஜர் பார்ட்டு, இதை ஆன்சராக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த 6 ரிமைனிங் இருக்கு இல்லையா 6. ஸோ அந்த 6 நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்ட்டில் எடுத்துக்கிறேன். 0.6 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 1.2. ஓகேவா. ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேம்மா, உங்களுக்கு கிளியராக தெரியல. ஓகே. ஸோ 0.6 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 1.2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 2வை மட்டும் மறுபடியும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்ட்டில் எடுத்துக்கிறேன். 0.2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0.4. ஸோ மறுபடியும் நமக்கு இந்த ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்துருச்சா. ஸோ 0.4 கிடச்சதா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவேன், 0.4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0.8. ஸோ எனக்கு என்னாகும், இந்த ஆன்சர் தான் ரிப்பீட்டடாக கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது 0 0 1 1 அண்ட் 0. ஸோ இது இப்படி என்ன ஆகும், கண்டினியூ ஆகிட்டே போகும். இதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. ஏன்னா மறுபடியும் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். 0.4 0.8 1.6. ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டேஷன்ஸ் பார்ட் எனக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் அதாவது 0.2 இல்லைன்னா வாட் எவர் மேபி 0 ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூவில் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி, டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணேன்னா என்ன பண்ணேன், மல்டிப்ளை பை 2வால் நான் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை இன்டீஜர் பார்ட்டை நான் ஆன்சராக எடுத்துக்கணும். ஆஃப்டர் ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூவை மறுபடியும் நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்ட்டுக்கு கொண்டு மறுபடியும் ஆன்சரை கெட் பண்ணணும். ஸோ கடைசியாக எனக்கு ஃபைனலாக வர ஆன்சர் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே ஆன்சர் எழுதும்போது இப்படி தான் எழுதணும். கொஷினை எழுதி அதுக்கு ஈக்குவல் டு ஆன்சர்ஸ் என்னவோ அதை எழுதணும். ஓகேவா. ஸோ இவங்க 0.2ங்கிறது டெசிமல் பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க.
நான் அதை பைனரி பார்ட்டாக மாற்றிட்டேன். எப்படின்னா 0 பாயிண்ட், ஏன்னா இந்த 0 வந்து ஸ்டாண்டர்ட், அது சேஞ்ச் ஆகாது. நான் இந்த 0.2க்கு தான் இவ்வளோ வேல்யூவையும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ 0ங்கிறது ஃபிக்ஸட், அதில் 0 தான். 0.2க்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணணும், இந்த ஆன்சரை நான் கெட் பண்ணியிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதணும். ஸோ அப் டு டவுன் ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அப் டு டவுன் எழுதுவோம். நம்ம நார்மல் இந்த டெசிமல் கன்வர்ஷன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டவுன் டு அப் எழுதியிருப்போம் ஆன்சரை. பட் இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப் டு டவுன் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ 0 0 எழுதியிருக்கேன், 0 0 1 1 1 1, மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் 0. ஸோ மறுபடியும் 0.8 தானே அடுத்தது வருது. ஸோ இங்கே 0 வருது இல்லையா, அதனால் 0ன்னு எழுதியிருக்கிறேன். 1 1. ஸோ இது மாதிரி என்ன ஆகும், அப் டு போய்கிட்டே இருக்கும். என்னவா, பைனரி வேல்யூவா. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், நான் இதை நம்பரை எழுதிட்டு பேஸ் 2, ஓகேவா, ரேடிஸ் வேல்யூ என்னவோ அதை நான் இங்கே இன்டிமேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ஆன்சரை கெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஓகேவா, இதுதான் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் பாயிண்ட் எப்படி நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது. ஸோ அதை தான் இங்கே தியரி பார்ட்டாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் பை 2 அண்ட் நோட் த இன்டீஜர் பார்ட். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த இன்டீஜர் பார்ட்டை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்டீஜர் பார்ட் என்னது, 0 and 1 தான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதனால் இது வந்து 0 or 1 தான் இருக்கணும். ஸோ டிஸ்கார்ட் த இன்டீஜர் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ராடக்ட், மல்டிப்ளை ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ராடக்ட் பை 2. ஸோ வர இன்டீஜர் பார்ட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் வருது இல்லையா ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூ, ஸோ அதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதே மாதிரி என்ன எனக்கு அப் டு அந்த 0 ரிப்பீட்டேஷன்ஸ் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ த ரிசல்ட்டிங் இன்டீஜர் பார்ட் ஃபார்ம்ஸ் சீக்வென்ஸ் 0s and 1s தட் பிகம்ஸ் த பைனரி ஈக்குவலேஷன்ஸ் ஆஃப் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இன்டீஜர் பார்ட் தான் எனக்கு என்ன ஆகும், ஆன்சராக நான் கெட் பண்ணி எழுதுவேன். ஓகேவா, இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிச்சா, ரொம்ப ஈஸி தான் இதுவும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் நான் சம்ஸ் கொடுக்குறேன், பேஜை அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ சைட் பை சைட் எனக்கு இந்த ஒர்க் ஷாப்பை கிளாஸ் ஒர்க்கில் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சரை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தென் வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன்ஸ், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பைனரியிலேருந்து டெசிமலாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது. பைனரினா என்னது, 0s and 1s கொடுத்துருவாங்க, அதை நான் டெசிமல் பார்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நான் சம்ஸ் ஓரியன்டாக சொல்லிடுறேன், அப்புறம் வந்து நம்ம தியரட்டிக்கலாக படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த கொஷின்ஸு. 1 1 0 1 1 பேஸ் 2, இதுக்கான டெசிமல் வேல்யூ நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இது என்ன நம்பரோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, கிவன். ஸோ இந்த எல் டைப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மெத்தட் தான் இதுவும், பட் இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் இப்படின்னா இந்த மாதிரி நான் நோட் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா, நான் எந்த நம்பரை நான் எப்படி நான் நோட் எந்த நம்பருக்கு நான் இதை ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறது மிஸ் பண்ணிவிடுவோம் சம்டைம்ஸ். நமக்கு நம்பர்ஸ் வந்து அதிகமாக போக போக, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். ஓகேவா. ஸோ கிவன் நம்பர் என்னென்னா 1 1 1 0 1 1, இதுதான் கிவன் நம்பர். இதுக்கான நான் டெசிமல் நம்பரை எப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை நான் என்ன பண்ணணும்னா, இந்த கொடுத்த நம்பரோட மல்டிப்ளை பை 2. ஏன் அப்படின்னா பைனரி இங்கே இருக்குது இல்லையா, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 2 அப்படின்றத பேஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ பைனரியிலேருந்து நான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த பைனரி வேல்யூ தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் இந்த நம்பர் இன்ட்டு 2. ஓகேவா. ஸோ 1 into 2, இங்கே 0, நம்ம எப்போதுமே ஸ்டார்ட் வித் 0 தான். பொசிஷன் வேல்யூ என்னவோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும்.
ஸோ 1 மல்டிப்ளை பை 2 பொசிஷன் வேல்யூ என்ன 0. இப்படி தான் என்ன பண்ணணும் போடணும். தென் 1 இன்ட்டு 2 பொசிஷன் வேல்யூ இங்கே என்ன வரும் 1. ஸோ 0 ஃபஸ்ட்டு இது மாதிரி எழுதிக்கோங்க. பொசிஷன் வேல்யூ போடாமல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பைனரி நம்பரை டெசிமல்ங்கிறதுனால பைனரிலேருந்து டெசிமல் கன்வர்ஷன்ஸுங்கிறதுனால நம்ம இங்கே பேஸ் வேல்யூ 2 அப்படிங்கிறது காமன். ஸோ இந்த பேஸ் வேல்யூ போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது பொசிஷன் வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 0ங்கிறது பொசிஷன் வேல்யூ, 1 செகண்ட் பொசிஷன், 2ங்கிறது தேர்ட் பொசிஷன், 3 4th, 4 5th, 5 6th பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ 1 மல்டிப்ளை பை 2 இன்ட்டு பொசிஷன் வேல்யூ. ஸோ நமக்கு தெரியும் 2 பவர் 0 எனிதிங் பவர் 0 நமக்கு என்ன வேல்யூவு 1. ஸோ அதனால் 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. அதே நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 2 பவர் 1 2 தான் ஆன்சர். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 2. ஸோ 0 இன்ட்டு 2 பவர் 2 4. 0 into anything 0. Then 1 into 2 power 3 8. 1 into 8 8. 1 into 2 power 4 என்ன நமக்கு வரும் 16. 2 into 2 into 2 into 2 ஆமாவா. ஸோ 16. Then last 1 into 2 power 5 நமக்கு என்ன வருது ஆன்சர் அப்படின்னா 32. ஸோ 1 into 32 32. இது மாதிரி போகணும். 2 into 2 into 2 into 2 into 2. 5 நம்பர்ஸ் போட்டிருக்கேன்னா 2 2 4 2 2 4 2 4 4 சார் 16 into 2 32. ஸோ இது மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்குமே போட்டு பாருங்கள். ஓகேவா. நமக்கு தெரியும் 2-3 சம்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா 2 to the power of 4 அப்படின்னா நமக்கு என்ன 16 சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் போடும்போது நீங்கள் இது மாதிரி புரியாதவங்க போட்டு பார்த்துக்கோங்க. இப்படி இந்த 32 வந்தது, எப்படி அந்த 16 வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் 2 into 2 into 2 into இது எத்தனை 2வோ அது 5 டைம்ஸ்னால் 5 டைம்ஸ், 4னா 4 டைம்ஸ் போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சரை போடணும். ஸோ இந்த எந்த கிவன் நம்பரோ அந்த கிவன் நம்பருக்கு நம்ம பொசிஷன் பண்ணிவிட்டு ஸோ பைனரி வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறதுனால 2 பேஸ் வேல்யூ கொடுத்துட்டு பொசிஷன் வேல்யூ போட்டுட்டு என்ன பண்ணணும், அது மல்டிப்ளை பண்ணின்னு வர ஆன்சரை கெட் பண்ணணும். கெட் பண்ணி இந்த வந்த ஆன்சரை டோட்டலாக ஆன்சரை என்ன பண்ணணும் இங்கே நான் ஆட் பண்ணி போடணும். ஸோ 6 + பாருங்கள் இதை எப்படி கவுண்ட் பண்ணுங்கள். 6 + 2 8 8 8 8 + 8 எவ்வளோ 16 16 + 2 18 19 19க்கு 9 9க்கு இங்கே மேலே கேரி 1. ஸோ 1 + 1 2 2 + 3 5 59. ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் 1 + 2 3 3 + 8 எவ்வளோ 11 11 + 6 11 + 6 எவ்வளோமா 17 17 + 2 19 19க்கு 9 போட்டேன், மேலே கேரி 1 போட்டிருக்கேன். ஸோ 1 + 1 2 2 + 3 5. ஸோ டோட்டல் எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 59. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூக்கான டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னா 59 கிடச்சிருக்கு. ஸோ நான் ஆன்சர் எழுதும்போது இந்த பைனரியோட வேல்யூ என்னவோ அதை எழுதிக்கிறேன். எழுதி முடிச்சுட்டு அதுக்கு ஈக்குவலான டெசிமல் வேல்யூ என்ன 59. பேஸ் என்ன போடணும் டெசிமலுக்கு 10. கிளியரா? ஸோ
இதுதான் இங்கே நமக்கு தியரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைனரியிலேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது நான் ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதை எழுதிடுவேன். எழுதி முடிச்சுட்டு கரெக்டாக பொசிஷன் போட்டுடுறேன். போட்டு இந்த பைனரி வேல்யூலேருந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறதுனால பேஸ் வேல்யூ 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே காமன் 2 தான். இதோட பொசிஷன் வேல்யூ என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணும்போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 0 அப் டு எனக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் போட்டுக்குவேன். இங்கே எனக்கு வந்து 6 நம்பர்ஸ் தான் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்ன 5 வரும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்னவோ அது கண்டுபிடிச்சிட்டு எல்லா நம்பரும் ஆன்சர் என்னத்தையும் என்ன பண்ண ஆட் பண்ணி 59 எனக்கு வருது டோட்டலாக. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ 59 பேஸ் 10. இப்படி தான் ஆக்சுவல் ஆன்சர் எழுதணும். கிளியரா? இதுதான் நமக்கு புக்கில் தியரி பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. பைனரி to decimal conversion. Write down the binary digit and list the powers of 2 from right to left position value. நான் இங்கே இது ஒரு விஷயம் சொல்ல மறந்துருக்கிறேன். என்ன அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், 111 கொடுத்துருக்கோம் இல்லையா. நான் என்ன பண்ணணும், எப்போதுமே நம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட்லேருந்து தான் பொசிஷன் எடுத்து போனேன். ரைட்லேருந்து தான் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணும். கரெக்டாக? ஸோ ரைட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் என்னது, ரைட்டில் 1 தான். ஸோ இப்படி தான் எழுதுவோம் நம்பர்ஸ் எழுதும்போது. இது ஒரு நம்பர் தான் இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன் சொல்கிறதுக்கு. ஸோ ரைட் பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து பொசிஷன் வேல்யூ போடுறோம் இல்லையா, 0 1 அப்படின்னு போடுறோம் இல்லையா. அது நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ஆன்வர்ட்ஸ் டு லெஃப்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்பாங்க 5 மார்க்கில் 3 மார்க்கில். 5 மார்க்கில் 2 டிவிஷனாக கேட்பாங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் இதுக்கு ப்ரொசீஜர் என்னவோ அதை எழுதுங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 இயர்ஸாக நமக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் சில இது வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கன்வர்ஷன்ஸ் பண்ணணுங்கிற தியரிட்டிக்கலாகவும் படிக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு நம்பர் வைஸ் மேத்தமெட்டிக்கலாகவும் போடணும். For each position notation written for the digit, now write the equivalent weight. So weight அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம 2 power 5 என்ன 32, 2 power 16 அங்கிறது 2 power 4 16 சொன்னோம் இல்லையா. ஸோ ஆன்சர் வருது இல்லையா டோட்டலாக, அதான் 16 5 32 5 8 இதெல்லாமே என்னது வெயிட்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளை ஈச் டிஜிட் வித் இட்ஸ் கரஸ்பாண்டிங் வெயிட். ஸோ என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சரை கெட் பண்ணுறேன். ஆன்சர் கெட் பண்ண எல்லா வெயிட் நம்பர்ஸும் கிடச்ச பிறகு என்ன பண்ணுறேன், ஆட் ஆல் த வேல்யூஸ். எல்லா வேல்யூ நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 59ங்கிற ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்கிது. அதை நான் ஆன்சராக போட்டேன். ஸோ போட்டிருக்காங்க பாருங்கள், பொசிஷன் வேல்யூ 2 to the power of 0 1, 2 to the power of 2 2 to the power of 2 வந்து என்ன 1 வந்து 2. ஸோ இந்த மாதிரி நமக்கு பொசிஷன் வேல்யூ போட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க ஒரு டேபுலேஷனாக. ஸோ இந்த சம் தான் இப்போ நம்ம போட்டோம். என்னடா இப்படி போட்டிருக்காங்களே மிஸ் இப்படி போட்டாங்களே நினச்சிக்காதீங்க. ஸோ இதை விட இதுவும் அதே சேம் மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். பட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எப்படி இந்த ஆன்சர் கிடச்சிது, எப்படி இந்த ஆன்சர் எந்த நம்பர் போட்டிருக்குறோம் அப்படின்றத நமக்கு கிளியராக தெரியும். நீங்கள் இந்த ஒரு தடவை இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது டேப்லேஷன் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகே. தென் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். இப்போ வந்து பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவல் வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 110 101 110. ஸோ இது தான் என்னது ஆக்டல் நம்பர் கொடுத்துட்டாங்க, சாரி பைனரி நம்பர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஈக்குவலண்டான ஆக்டல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஆக்டல் பொறுத்த வரைக்கும் 3 நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிவைட் பண்ணியிருப்போம் பிட்ஸை. 3 பிட்ஸ் எப்படி, ரைட் டு லெஃப்ட். நம்ம அப்படி தானே இப்போ நம்ம பொசிஷன் வேல்யூ போட்டோம் இல்லையா, ரைட்லேயே தான் லெஃப்ட் பொசிஷன் வேல்யூ போட்டோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 டிவைட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆக்சுவலி இதான் வேல்யூ கொடுத்துருக்கோம் 110 101 110. ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் 3 டிவைட் பண்ணுவோம். ஓகேவா. இது டிவைட் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன அப்படின்னு எழுதுவோம்.
இப்போ நம்ம ஆக்டல் இப்போ நம்ம பைனரியிலேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ நான் இப்படி இது எப்படி நான் வந்து இந்த மெத்தட் இப்போ 110க்கான வேல்யூ என்ன எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி டிவிஷன்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 2வை டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது 10. எல்சிஎம் மெத்தட் எல்சிஎம் போடுவோம் இல்லையா, நார்மல் டிவிஷன்ஸ் போடுவோம் இல்லையா, இது மாதிரி கூட போடுங்க. சில பேர் இப்படி போடுவாங்க, சில பேர் இப்படி போடுங்க. இது வந்து கேரி கோஷன் நம்பர் ரிமைண்டர் நம்பர் வருது இல்லையா அது. ஸோ 2 பண்ணினோம் அப்படின்னா 1 × 2 2, அதனால் 1. இதுக்கு வந்து ரிமைனிங் வேல்யூ ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ அதனால் 0 கொடுத்துருக்குறேன். தென் 3க்கு என்ன பண்ண போகிறேன், 3 டிவைட் பண்ண போகிறேன். 2 டேபிள் 3 வருதா, இல்லை. ஸோ 1 × 2 2. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ 1 1. அதே மாதிரி 4க்கு வரேன். 4 நம்பர் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னா 2 × 2 4. ஸோ ரிமைனிங் வேல்யூ இருக்கா, இல்லை, 0. ஸோ 2 மறுபடியும் டிவைட் பண்ண அப்படின்னா 1 × 2 2. ஸோ ரிமைன் வேல்யூ என்ன இருக்குது, 0. ஓகேவா? ஸோ இப்படி நான் ஆன்சர் எழுதும்போது டவுன் இந்த பொசிஷனில் நான் ஆன்சர் எழுதுவேன். ஸோ 2க்கு ஈக்குவலான வேல்யூ என்ன, 3க்கு ஈக்குவலான 5 பார்க்கும்போது அதே மாதிரி 5 பாருங்கள். இப்போ நமக்கு ஆக்டல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும், 0 to 7 வரைக்கும் தான் ஆக்டலுக்கு. பேஸ் வேல்யூ என்னது நமக்கு 8, அதனால் 0 to 7 தான். ஸோ 5 பாருங்கள், 5க்கு அதே மாதிரி தான் 2 × 2 4. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 × 2 2. ஸோ பேலன்ஸ் எதாவது இருக்கா, இல்லை. ஸோ அதனால் 0 கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் எழுதணும். 6க்கு 2 3s are 6. ஸோ பேலன்ஸ் இருக்கா, இல்லை. ரிமைனிங் வேல்யூ எதுவுமே கிடையாது. ஸோ 0. 2 1s are 2. ஸோ 1 கொடுத்துருக்குறேன். ரிமைனிங் வேல்யூ இருக்குது, அதனால் 2 - 3 - 2 1. ஓகே. 7க்கு 3 2s are 6. ஸோ ரிமைனிங் வேல்யூ இருக்குது 1. ஸோ 2 1s are 2. ஸோ 1 ரிமைனிங் வேல்யூ இருக்குது 1. ஸோ புரியுது அந்த இடத்துல நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு தடவைக்கு இந்த தடவை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியும். ஸோ அது இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஆக்டல் வேல்யூ பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்ட்டு. ஸோ 0க்கு என்ன பண்ணுவோம், எல்லாமே 0னா 0 தான். 1 நம்மளால் டிவைட் பண்ண முடியாது 2ஆல். அதனால் நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பாயிண்ட் வச்சு நம்ம போடுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், 1 லாஸ்ட்டில் 1 0 0. 2க்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, 0 1. ஸோ இங்கே 0 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு 3 பொசிஷன் வேல்யூ நமக்கு வரணும் ஆக்சுவலி ஆக்டல்ங்கிறதுனால. எனக்கு இங்கே வரலையே. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 0ன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2க்கு போடும்போது நம்ம என்ன 0 1 0. இங்கே பாருங்க 0 1 0. அதே மாதிரி 4க்கு 3க்கு போடும்போது 1 1. இங்கே எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் 0 ஆட் பண்ணிக்கிறேன். 4 போடும்போது எனக்கு எல்லா வேல்யூமே இருக்குது. 0 0 1 இருக்கா, 0 0 1. 5 போகும்போது 1 0 1. 5 வந்து 1 0 1. 6க்கு வந்து 0 1 1 0 1 1. 7க்கு 1 1 1. எல்லாமே 1 வந்துருச்சு, அதாவது 7. எல்லாமே 0 வந்து அது வந்து 0. ஸோ நமக்கு இந்த பொசிஷன் வேல்யூ கிடச்சிருச்சா. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ஆக்டல் வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆக்டல்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதிடணும், இந்த டேப்லேஷன் போட்டு வச்சிடணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இதுக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்து எழுத முடியும் சீக்கிரமாக. இல்லை ஒவ்வொரு தடவையும் போட்டு பார்த்துட்ருக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டுட்டாங்கனாலே நீங்கள் இந்த மாதிரி இந்த டேப்லேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை போட்டு பார்த்தாலும் சரி, கடகடன்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஆக்சுவலிக்கு ஆன்சரை கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 0 1 1. இங்கே 0 1 1 எங்கே இருக்குது, 0 1 1. ஸோ இங்கே என்ன இருக்குது 6. ஸோ 0 1 1 அப்படிங்கிறது என்னது 6. தென் 1 0 1. 1 0 1 எங்கே இருக்குது 1 0 1. ஸோ 5th பொசிஷன் 5 0 1 1. நம்ம என்ன பார்த்தோம், இங்கே 6 படித்தோம். ஓகேவா.
ஸோ புரியுதா நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேப்லேஷன் போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். Zero 1 0 1 1 1 0. ஓகே. ஸோ இதுக்கு இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் நம்பர் 1 1 0 1 0 1 1 0 1 1 0. இது வந்து என்னது 6 6 ஆக்டல் 8 கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், பைனரிலேருந்து ஆக்டலாக கன்வர்ஷன்ஸ் பண்ணுறது ஒன்று. ஸோ 3 பிட்ஸாக நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டு நம்ம டிவைட் பண்ணிட்டு அதுக்கு ஆக்சுவல் ஈக்குவல், இது ரொம்ப ஈஸியான சம். ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ என்னவோ அதை போட்டுட்டோம் அப்படின்னா பொசிஷன் நமக்கு கிடச்சிரும். அதே தான் தியரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைனரிலேருந்து ஹெக்ஸாடெசிமலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதே சேம் தான். 7 வரைக்கும் நம்ம தெரியும் கண்டுபிடிச்சோம். இங்கே நமக்கு 4 பிட்ஸாக வந்து ரைட்லேருந்து லெஃப்டாக டிவைட் பண்ணிக்கணும். நம்ம ஆக்டலுங்கிறதுனால 3 பிட்ஸ்க்கு டிவைட் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறதுனால 4 பிட்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். இப்போது 7 வரைக்கும் நம்ம இங்கே வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 0 to 9 அண்ட் A to F டோட்டலாக 16. இந்த 16 நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0 to 9 வரைக்கும் நம்பராகவும் A to F வந்து ஆல்ஃபபெட்ஸாகவும் பிரிச்சிருக்கோம். ஆமாவா? ஸோ 7 வரைக்கும் நம்ம இங்கே வேல்யூவை கெட் பண்ணியாச்சு. ஸோ 8 ஆன்வர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 8க்கு பாருங்கள் 4 2s are 8. ஸோ ரிமைனிங் வேல்யூ இல்லை 0. 2 2s are 4 0 ரிமைனிங் வேல்யூ கிடையாது. ஸோ 1 2s are 2. ஸோ ரிமைனிங் வேல்யூ கிடையாது 0. ஸோ இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா 0 0 0 1 போட்டிருக்கேன்னா 0 0 0 1. ஸோ 8 9 10 இது மாதிரி அப் டு என்ன பண்ணணும் 15 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கணும். போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் ஒரு பிக்சரை சென்ட் பண்ணுறேன் ஃபோட்டோ எடுத்து. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இதை டேபுலேஷனாக போட்டுடணும். போட்டு முடித்த பிறகு இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், 4 பிட்டாக நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 0 1 0 0 இது வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் 1 0 1 1. ஸோ இது வரைக்கும் ஒரு நம்பர். இப்போ 1 1 இப்போ நமக்கு 4 பிட்டாக தானே டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2 நம்பர் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு, இப்போ 2 நம்பர் இல்லை 4 பிட்ஸாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும், இல்லை அப்படிங்கிறதுனால 2 நம்பரை 0 0ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புரியுதா? 0 1 1 0 அப்படின்றது ஒரு பார்ட் டிவைட் பண்ணிட்டேன். அடுத்தது 1 0 1 1 அப்படின்றது ஒரு பார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கேன். தென் 1 1 மட்டும் தான் இருந்தது, ரிமைனிங் வந்து இல்லை வேல்யூஸு. அதனால என்ன பண்ணியிருக்கிறேன் 0 0ன்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 0 1 1 0 0 1 0 1 1 0 1 0 1 1 0. இங்கே இல்லை. ஸோ இங்கே இல்லை அப்படிங்கும்போது நம்ம இங்கே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் பார்க்கணும். 0 1 1 இங்கே இருக்கா, இந்த பொசிஷன் இருக்கா 0 1 1. இப்போ நமக்கு நம்பர் என்ன பண்ணணும், நம்ம ஹெக்ஸாடெசிமல்ங்கிறதுனால முன்னாடி 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ 0 1 1 0. ஸோ இதோட பொசிஷன் வேல்யூ என்ன 6. அடுத்தது 1 0 1 1
1011 இருக்கா. ஸோ இது ஆக்சுவலி நம்பரு 13. நம்ம 13 நம்ம இன்டிமேட் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், டின்னு ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம். ஸோ அதனால் பண்ணுவோம் நம்ம டி அப்படின்னு போடணும். தென் லாஸ்ட் 1100 1100 இருக்கா. 1100 இங்கே இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்கணும் 110 இங்கே எதுவுமே இல்லைன்னு என்ன பண்ணணும், நம்ம 0ன்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ 110 அப்படின்னு இங்கே என்னது 3. ஸோ நமக்கு கிடச்சிச்ச ஆன்சரு. இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 6, இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து டி, இதுக்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் வந்து 3. ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 3D6. ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும், 1110 கொஷின் அப்படியே எழுத வேண்டியதுதான். 41 போட்டிருக்கோம், 0 போட்டிருக்கேன், 10110. இது என்ன நம்பரு, பைனரி நம்பர். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னா 3D6. இதுதான் ஹெக்ஸாடெசிமலான வேல்யூ. ஸோ அதோட பேஸ் வேல்யூ நம்ம போட்டுட்டோம். ஸோ புரியுதா. ஸோ இப்படி தான் கன்வர்ஷன்ஸ் வந்து பண்ணணும். இன்றைக்கி இப்போ நம்ம கிளாஸில் படித்தது என்னென்னா ஃப்ராக்ஷன்ஸ் நம்பர் படித்தோம். டெசிமல்ட்டேருந்து பைனரி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஸோ மல்டிப்ளை பை 2ன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் தட் பைனரிலேருந்து டெசிமலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இந்த மெத்தடில். அதே மாதிரி இங்கே பைனரிலேருந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அது வந்து 3 பிட்ஸாக டிவைட் பண்ணுறது ஆக்டல், 4 பிட்ஸாக டிவைட் பண்ணுறது ஹெக்ஸாடெசிமல். அந்த பொசிஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா இது ரொம்ப ஈஸியான சம். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, இந்த டேப்லேஷனில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இது ரொம்ப 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 ஈஸியான சம்ஸ். ஓகேவா. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே தான் நமக்கு தியரிட்டிக்கல் பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது. அதை நம்ம புக்கில் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். நான் வந்து ஒர்க் அவுட் சம் வந்து கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் அதை ஹோம்ஒர்க் பண்ணி அசைன்மெண்ட்டாக பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.